ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ரொம்ப டேஸ்டான டேங்கியான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சன்னா மசாலா வச்சு நம்ம சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, நான், பரோட்டா இது எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 1/4 கிலோ அளவு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு ப்ரெஷர் பேனுக்கு மாற்றிட்டு இதில் வந்து 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு பிரிஞ்சியிலே இந்த மாதிரி 2 பிச்சு சேர்த்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 5 விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டக்கடலை சூப்பராக குக் ஆகி வந்துடும். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே ப்ரெஷர் பேனில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு 100 ml எண்ணெயும் ஒரு பீஸ் அளவு பட்டரும் சேர்த்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு சாஜீராவும் 1/4 டீஸ்பூனில் பாதி ஓமமும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாஜீரா இல்லை அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நிறம் மாற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம எண்ணெயிலே வதக்கி சேர்க்கும் போது நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா சேர்க்கும் போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு சன்னா மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன கறி மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இல்லை அப்படின்னா 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மசாலா நமக்கு நல்லா வெந்து வந்துடும். வந்து நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க வைக்கும்போது 1 டீஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலாவுக்கு சுகர் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சிலரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டு சேர்க்கும்போது நமக்கு வந்து நல்லா கிரேவி திக்னஸாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து இது நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இன்னும் நமக்கு இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு கசூரி மேத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. நம்ம ஃபைனலாக வந்து கசூரி மேத்தி மல்லித்தலையெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையும் தூவிடுங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இது சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.